அனாச்சாரங்கள் அதிகரிக்கிற நேரம் கட்டாயம் அழிவுகள் அதிகரிக்கும். இப்ப இந்த அனாச்சாரங்களை பிள்ளைகள் செய்யறது ஒரு நாகரிகம் மாதிரி. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் பிள்ளைகள் அதிகமான அழிவுகள். நீங்களும் கூட மறைமுகமான ஒரு காரணம். என்னன்னு விலையும் கொள்ள மாட்டீங்க. அதான் சொல்றேன் பிள்ளைகள், நாங்க பாவம் செய்யற நேரம் பிள்ளைகள் இறைவன் என்ன செய்வான்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை எங்களை கட்டாயம் கண்டிப்பான். நிறைய பேருக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை கூட நிறைய பேருக்கு இந்த புதிய ஜெனரேஷனுக்கு இல்லாம போயிடுது. அதனாலதான் இறைவன் சொல்றான், நீங்க கூட ஆட்டம் போடாதுங்க, நான் எந்த சக்தியை காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு காட்டின ஒரு சந்தர்ப்பம் தான் பிள்ளைகள் இது. அதனால இந்த சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் உங்களுக்கு 1-2 விஷயத்தை ஞாபகப்படுது. சும்மா யோசிக்கிற பிள்ளைகள், நீங்க பாருங்க, எங்கட யங் பொம்பளை பிள்ளைகள், உங்களுடைய சேம் ஏஜ் பொம்பளை பிள்ளைகளை பாருங்க. உங்களுக்கு தெரியும், பொதுவா பொம்பளை பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு கூட. அதுலயும் பிள்ளைகள் நாங்க எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் பேசலாதே, ஏன்னா ஏந்த சமூகமாக இருந்தா எனக்கு உரிமையோட பேசலாம், மத்த சமூகமும் எடுத்துக்கொள்ளும். நல்லா தெரியும் பிள்ளைகள், எங்கட சமூகத்துல பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு. ஃபேஸ் கவர் போட்டு பொம்பளை பிள்ளைகள் ஆடுறாங்க, ஷோல் போட்டு ஆடுறாங்க. சில பேர் ஷோல கலட்டி வீசி அறகுறையாக ஆடுறாங்க. நல்ல விலை கொடுங்க பிள்ளைகள், இது பெரிய ஒரு பாவம். இதை யாராவது கட்டுப்படுத்தணும்? இந்த பிள்ளை தெரியாம செய்து இந்த பிள்ளைய நாங்க இந்த பாவத்தை மீட்டெடுக்கணும் பாக்குறோமா? இல்ல. கமெண்ட் பண்றாங்க பாருங்க, சோ கியூட்னு சொல்லி இன்னும் உற்சாகப்படுத்துறோம். பிள்ளைகள் நல்ல விலை கொடுங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் தவறு செஞ்சா அவருக்கு மட்டும் தண்டனை கிடைக்கிறல்ல, அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தான் தண்டனை கிடைக்கும். இப்ப அந்த பெண்கள்ட்ட இருந்து வெக்கம் கூச்சம் எடுக்கப்பட்டாச்சு. பக்கத்து வீட்டு தாத்தாவோட பேசணுமா? ஆன்லைனுக்கு வந்தா தாத்தா ஆடிட்டு நேரம் கமெண்ட் பண்ணீங்கன்னா ரிப்ளை போடுவான். எங்க போயிட்டாச்சு? இது எவ்வளவு பெரிய பாவம். எந்த அளவுக்கு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள், கல்யாணத்துக்கு முதலே பிள்ளைகள் எத்தனையோ பேர் கற்பழந்தாச்சு. எத்தனையோ முஸ்லீம் பிள்ளைகள் சிங்கள போலீஸோட ரோமுக்கு போறாங்க. இது தெரியும் நிறைய பேருக்கு. இது யாரும் பேசுறாங்கல்ல, பயப்படுறாங்க பேசுறதுக்கு. பிள்ளைகள் இது கூட ஒரு கோப பார்வையா இருக்கலாம். ஆபாசங்களுக்கு அடிமையாகியாச்சு உங்களை மாதிரி யங் பாய்ஸ், யங் கேர்ள்ஸ். நாங்க செய்யற பாவத்துக்கு பிள்ளைகள் நெருப்பு மழை பெய்ஞ்சாலும் பிள்ளைகள் நீங்க ஆச்சரியப்படவானாம், பெய்யும். அந்த அளவுக்கு நாங்க எங்களை அறியாம பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால பிள்ளைகள் உங்கள்ட்ட நான் கேட்கறது, நீங்க நன்மை செய்ய வானாம். ஏன்னா நன்மை செய்ய தெரியாது, நன்மை செய்ய இயலாது. பிள்ளைகள் தீமையாவது செய்யாம இருங்க. ஏன்னா திடீர்னு ஒரு மரணம் வந்த பிள்ளைகள் ரெடியாக இருக்கணும். ஏன்னா அந்த மரணத்தின் பின்னர் தான் பிள்ளைகள் எங்களுக்கு வாழ்க்கை இருக்குது. நல்ல வலை கொள்ளுங்க. இது ஒரு திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நினைச்சு திருந்த பாருங்க. ஒரு நாளைக்கு இப்படியான ஒரு தேவைக்கு வெளியாகிறது. 10 வருடம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருந்ததை விட சிறந்தது. அல்லாஹ் நாளை வறுமையிலே கேட்பான், நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், நான் பசியிலே இருந்தேன், நான் தாகத்திலே இருந்தேன், ரப்பே நீ எங்கே தாகத்தில் இருக்க, நீ எங்கே பசியில் இருக்க, நீ எங்கே சிரமத்தில் இருக்க? இல்லை, இந்த பிரதேசத்துக்கு சென்றிருந்தால் அங்கே பசியில் துடி